அம்மா ஹாய் செல்லம்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. இன்னைக்கு சமைச்சது அம்மா தான் சமைச்சிருக்கேன். பூஜா குட்டி வந்து கட்டிங் பண்ணி கொடுத்தாங்க, சமைச்சு முடித்தாச்சு. கட்டிங்? ஆமாம், கட்டிங்னா அந்த கட்டிங் இல்லை, காய்கறி கட்டிங். சரியா, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று அது. மதியத்துக்கு சுட சுட சோறு. சினிமாவிலலாம் இப்போ பூஜா பார்த்து பார்த்து கெட்டு போச்சு கட்டிங் சொல்கிற. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கடைசல். இது வழக்கம் போல் பக்கத்து வீட்டில் திருடினது. நம்ம நம்ம வந்து இது வழியாகவே கம்பி வழியாகவே கை விட்டு பால்கனிலேருந்து எடுத்தோம். அருமையாக இருக்கும் டேஸ்ட். இது முருங்கீரை கடைசல் வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்த்துட்டு நீங்களும் அந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடுங்க. தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொடியாக அரிஞ்சு அப்படி எண்ணெயிலே வதக்கி எடுத்துட்டேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. சாப்பிட்டு பார்த்துட்டேன், உப்பு காரம் பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல், அருமையான ஒரு முட்டை வறுவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் இங்கே தான் கருவாடு தொக்கு, வஞ்சரம் கருவாடு வாங்கி அதான் அன்னைக்கு ஊர்லேருந்து சொன்னோம் இல்லையா, ராமேஸ்வரத்துலேருந்து வாங்கிட்டு வந்தோன்ட்டு. அந்த கருவாடு ஒரே ஒரு வெங்காயம் தக்காளி போட்டு நம்ம நம்மழ்வா இயற்கை சந்தை குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு தொக்கு வச்சுருக்கேன். இல்லை பூண்டு நசுக்கி போட்டு தொக்கு வேற மாதிரி அப்படி இருக்குது. கீரைக்கும் தொக்குக்கும் செம்மையாக இருக்கும். அம்மா வேறு லெவலில் சமைச்சிட்டேன், பிரம்மண மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பொடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிம்னியும் ஹாபும் வாங்கியிருந்தோம், அது வீடியோஸ் போட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா 90% பேர் நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வைங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நாங்களுமே மனசு மாறி நம்ம வந்து முதலே அதுதான் நினச்சோம். இடையில கொஞ்சம் சபலம் வந்துச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாமா, மற்ற வீடியோஸ்லாம் பார்க்குறோம்ல, மற்ற வீடியோலாம் பார்க்குறோம், வச்சிடலாமான்னு தோணுச்சு. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட் பண்ணி யூஸ் பண்ணவங்க அவ்வளோ பேர் வந்து சொல்லியிருக்காங்க வேண்டாமா, அதில் வந்து பூச்சி தங்கும், தண்ணி போய் அதில் தங்கும், இந்த வாஷ் பண்ணும்போது ஏதாவது பொங்கி ஊற்றுறது அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளுக்கு வேணாம், டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் கட் பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே பழைய முடிவுபடியே ஹாபு வாங்கி நம்ம அப்படியே குக்டாக் மாதிரி வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் பயன்படுத்த போகிறோம். ஏகப்பட்ட பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம சொன்னோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் செல்லாக்குட்டீஸ் அவ்வளோ பேர் வந்து உடனே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒருத்தவங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க, மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கம்மா, நீங்கள் வந்து கட் பண்ணாமல் மேடம் மேலே வச்சு யூஸ் பண்ணுங்கம்மா, ஏன்னா நம்மளோட கிரானைட் அவ்வளோ காஸ்ட்லியாக அழகாக போட்டிருக்கீங்க. ஏன்னா நாங்கள் கிரானைட் பற்றி நான் ஏன் சொல்கிறேன்னா, நிறைய போய் பார்த்தோம், ஒரு வெரைட்டி இருந்தது. நாங்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 200 கிட்டே அதை சார்ஜ் ஆச்சு. அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துருக்கோம், குவாலிட்டியாக எடுத்துருக்கோம். அதுலேயே 90 ரூபாய்க்கும் இருக்குது, 100 ரூபாய்க்கும் இருக்குது, 120 ரூபாய்க்கும் இருக்குது. நம்ம வந்து பார்த்து நம்ம ஒன்று வாங்கினதால சரி அதை கட் பண்ண வேண்டாம், நம்ம அப்படியே வச்சு சமைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலப்பா, ஏன்னா வந்து நிறைய அந்த தூசி இன்டீரியர் வேலை பெயிண்டிங் வேலைன்னு இருக்குது, அந்த தூசி ஆகிட்டு இருக்குது. அதனால் நாங்கள் அப்படியே வச்சுருக்கோம். புக்கிங் பண்ணதை கூட நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம், வேண்டாங்க இப்போ நாங்கள் திரும்பவும் புக் பண்ணுறோம் ஒரு 10 days கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நேற்றுக்கே குடி போக வேண்டியது. நேற்றுக்கு தான் கார்த்திகை 11, நவம்பர் 27 நேற்றுக்கு தான் நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். ஆனால் வேலைகள் முடியல, ஏன்னா இடையில வந்து இன்டீரியர்கார அண்ணா வந்து ஒரு 5 நாள் வந்து ஊருக்கு போயிட்டாங்க 2 பேருமே. எங்களுக்கு அதில் கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. பெயிண்டர்ஸும் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி வர்றதால தான் இன்னுமே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு 1-2 இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள், டைல்ஸு பின்னாடி வந்து கேஸ்க்காக உடைச்சது அதெல்லாம் இன்னும் ஒட்டலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால் ஒன்ஸ் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் இந்த கொஞ்சம் வேலைகளையும் நம்ம முடிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போகல. நிறைய பேர் நீங்கள் எப்போமா போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஒரு சிலர் வந்து அட்லீஸ்ட் கார்த்திகை தீபத்துக்காவது நம்ம வீட்டுக்கு போயிடுமான்னு சொல்லியிருக்கீங்க. எங்களுக்குமே ஆசை தான் மனசில், என்ன பண்ணுறது, அதுக்கு வேலைகள் முடியணும் இல்லையா. வேலைகள் முடியாமல் போனாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இறைவன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். இறைவா சீக்கிரம் இவ்வளோ பெரிய வீட்டை கொடுத்த நீ எங்களை அதில் சீக்கிரமாக வாழ வைக்கிறதுக்கும் உன்னோட முடிவுன்னு சொல்லிட்டு இறைவன் கையிலேயே விட்டுட்டோம். ஆனால் இந்த கார்த்திகை எண்டுக்குள்ளே நம்ம போயிடணும் எப்படியாவது. இன்னும் ஒரு அதுவும் இல்லாமல் இந்த ஹவுஸ் ஓனர்கிட்டையும் நம்ம கடை அங்கே ஷாப் இருக்கு இல்லையா, இது வச்சுருக்கோம் மேனுஃபேக்சரிங் யூனிட், அவங்க அந்த ஹவுஸ் ஓனர்கிட்டையும் கேட்கணும் என்ன பண்ணுறது. ஒரு முன்ன பின்ன ஒரு 5 நாள் 10 நாள் ஆச்சுனாலும் கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லி கேட்கணும், வேறு வழி இல்லை. நம்மளோட சைட்லேருந்து சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. அதனால் அந்த நாளை தான் நம்மளும் எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லங்களா. வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம நம்மாழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்ப நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வேறு என்ன பட்டு
அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா பாய். பாய்.